எனக்கு எனர்ஜி படி 5ஆம் எனர்ஜி செய்யப்படுகிறேன் என்னுடைய பெயர் ஹனிகா குஹன் இன்றாம் தேதி 16ஆம் தேதி 1ஆம் மாதம் 2026 3ஆம் தை மாதம் 2057 சமூக ஒழுங்கு செய்யவே வலியுறுத்தும் ஆண்டு 2026 ஆகும் அடியாளம் உணர்த்தும் தமிழ் மொழி மாதம் ஜனவரி மாதம் ஆகும் இன்றான் திருக்குறள் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று என்றான் பழமொழி ஆழம் அறியாமல் காலை விடாது எல்லோருக்கும் இனி வணக்கம் நல்ல உற்சாகங்கள் இன்றையான் தலைப்பு இன்றைய தலைப்பு வந்து என்னுடைய பள்ளிக்கூடத்துல வந்த ஒரு ரூல் என்று சொல்லலாம் வந்து எங்க பள்ளிக்கூடத்துல இப்ப வந்து தொலைபேசி இருக்குதானே அது வந்து வளமையா ஸ்கூல்ல பாவிக்க கூடாதுட்டானே அது வந்து அது இன்னொரு ரூலை செய்திருக்கணும் அவங்க வந்து கண்டால் உங்களை தொலைபேசியை ஒரு ஹாஃப் டேர்முக்கு வச்சிருப்பினோம் அதுதான் அந்த ரூல் என்னுடைய தலைப்பு வந்து அது கொஞ்சம் லிங்க் ஆகுது பள்ளிக்கூடங்கள் தொலைபேசியை ஒரு மாதம் வைத்திருக்கலாமா அதுல வந்து என்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் என்ன கூறாத விஷயங்கள் இப்ப ஹாஃப் டைம் என்ன சொல்றீங்கன்னா இப்ப ஒரு ஃபுல் மாதம் வச்சிருக்கிறது ஒரு 6 மாதம் அரைவாசி மாதமும் அரையாண்டு ஓகே அப்படி இல்ல அரையாண்டு இல்ல இந்த இப்ப செப்டம்பருக்கும் அக்டோபருக்கும் இடையில ஒரு விடுமுறை விடுவினம் அந்த அந்த டேர்ம்ல சொல்றதுதான் ஹாஃப் டேர்ம் also Quartal in Deutsch சொல்றது so lange ein Quartal என்ன 3 மாதம் அப்படி வரும் ஒரு 1.5 மாசம் 2 மாசம் உண்மை வச்சிருக்கலாம் அது லீகல் அங்கண்ட ஸ்கூல்லயும் அப்படித்தான் ஐ மீன் 11ஆம் ஆண்டுக்கு கீழே இருக்கிற பிள்ளைகளுக்கு எங்கிட்ட அது லீகல் இல்ல நீங்க மட்டும் மினிமம் ஒரு வாரம் மட்டும் தான் வச்சிருக்கணும் முதல்ல ஒரு வாரம் தான் ஆனா ஜனவரியோட மாட்டிட்டாங்க கனகாலமாவே அப்படித்தான் ஓகே இப்ப குலுகல் செய்வோம் யாரு அது கூடாது என்று கைய ஓகே யாரு அது வந்து நல்லம் என்று கையேற்றுறீங்க எதிர்பார்க்கறதுக்கு போறேன் இல்ல என்றுதான் நான் நினைக்கிறேன் எல்லாரும் தான் இல்லைன்னு எல்லாரும் இல்லைன்னு சொன்னா அப்ப எப்படி செய்யறேன் நீங்க வந்து நல்லம் நல்லம் அது செய்யறது ஓகே யா எனக்கு தலைப்பினும் புரியல வந்து நீங்க தொலைபேசியல் தொலைபேசி போன் அப்படியான விஷயங்கள் எங்க ஸ்கூல்ல வந்து ஒரு மாசம் அண்ட் அரைவாசி லைக் 2 weeks அப்படி வெயிட் இருப்பாங்க நீங்க பாவிச்சா பள்ளிக்கூடத்துல நீங்க வந்து பள்ளிக்கூடத்துல பாவிக்க கூடாது ஆனா ஒரு டீச்சர் மேர் கண்டால் நீங்க போன் தொலைபேசி கண்டால் அவங்க வந்து என்ன செய்வீங்கன்னா எடுத்து ஒரு மாசம் அண்ட் 2 weeks வெயிட் அது நல்லா இல்ல அந்த நேரத்துக்கு போறேன்டா யாரும் எடுக்கல ஓகே ஹபிஷா அபிராமியும் அது உண்மையில இருக்கா அப்படி என்னோட பள்ளிக்கூடத்துல அப்ப நீங்க ஒரு மாசம் போன் பாவிக்க முடியும் கொண்டு போ போன் ஒரு மாதம் இப்ப 5ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்புண்டா இப்ப போன் எங்களோட ஸ்கூல்ல போன் பாவிக்கலாம் அப்படின்னு இல்ல ஆனா பாடம் நடக்க போன் பாவிச்சா டீச்சர் கண்டா போன் எடுப்பினும் மற்றது போன் எடுத்துட்டு பிற பெற்றோர் மாதிரிதான் வந்து எடுக்கணும் எங்கிட்ட நீங்க பண்ணினா 24 மணித்தியாலத்துக்கு பிறகுதான் நீங்க வந்து எடுக்கலாம் ஸ்கூல் டே முடிய எடுக்கணும் எங்கிட்ட எப்படின்னா எங்களுக்கு அன்பான டீச்சர் இருப்பாரு அவரை கண்டா ஓகேன்னு சொல்லுவாரு ஆனா சில டீச்சர்ல ஒரு முழு நாள் வச்சிருப்பாரு அப்ப நீங்க 6 மணி தந்த பிறகு நீங்களே எடுத்து கொண்டு வரலாம் அப்ப ஆனா உங்களுக்கு ஒரு ரெட் பேஜ் வரும் இந்த ரெட்
அந்த ரெட் பேப்பரை நீங்க அப்ப அம்மா பெற்றோர்கிட்ட கொடுத்துட்டு அப்ப சிக்னேச்சர் வாங்கிட்டு பாசலுக்கு கொடுக்கணும். அது இருக்குது. நஹுல் அதுவும் இருக்கு. 3 சான்ஸ் தர வேண்டும். அதுக்கு பிறகு முதல் வந்து நீங்க எடுத்துக்கொண்டு போகலாம். பிறகு 2ஆம் தடவை பெற்றோர் வர வேண்டும். 3ஆம் தடவை வந்து நான் நினைக்கிறேன் ஒரு பேரம் வச்சிருப்பேன். அதுக்கு பிறகு நீங்க வச்சா டாடல்னு சொல்றது இங்க. அது வந்து ஒரு அந்த சஸ்பெண்ட் பண்றது. என்ன போன் பாவிச்சதுக்கு அதுக்கு அந்த டாடல் வந்து 3 தடவை கிடைச்சு சஸ்பெண்ட் பண்ணுவீங்க. oh my god, that's so bad. இங்க அங்கண்ட பள்ளிக்கூடத்துல 11 இங்க வளமையா ஸ்கூல்ல போன் பாவிக்கலாம் தானே. 11ஆம் ஆண்டுக்கு முன்னம் போன் பாவிக்கவே இயலாது, எடுக்க மேலாது. அங்கண்ட ஸ்கூல்ல குறிப்பா போன் கண்டாலே அந்த ஹாஃப் டைமுக்கு தூக்குவீங்க 1.5 மாசத்துக்கு. பேருந்து இப்ப 12ஆம் ஆண்டுக்கு பிறகு போன் பாவிப்பீங்க தானே. அந்த எல்லாரும் இருந்து படிக்கிற இடத்துல போன் பாவிக்கலாம். பாடங்களுக்கு பொறுத்து. ஸோ நான் ஜிடி செய்யறபடியால அதுல போன் பாவிக்கலாம். அந்த குறிப்பான விஷயங்களுக்கு. அது தவிர போன் வெளியில எடுக்க இயலாது. ஒருவேளை வெளியில அந்த ஆக்கள் நடக்கிற கொரிடோருக்குள்ள கண்டினோம்னா ஒரு கிழமைக்கு எடுத்துருவிடும் போனை. ஓகே, இதெல்லாம் நாங்க வந்து டிபேட்டுக்குள்ள கிடைப்போம். இவ்வளவு டைம் இருக்கு எனக்கு. அது எனக்கு தெரியும் இவ்வளவு நேரம் இருக்கலாம். 0 minutes. 0 minutes. இல்ல நீங்க 10 நிமிஷம் எடுங்க. அதுக்கு நாங்க பின்ன கிடப்போம். என்ன நீ சொல்லுங்க. ஓகே, 6 பட்டுக்கு முறி. ஆமா. ஓகே, அதுக்கு இப்போ 1 நிமிஷம் எடுத்துட்டீங்க. நகுலுக்கு ஓகே, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, எல்லாருக்கும் அவங்க குரல்கள் தெரியும் தானே. இப்ப தொடங்குவோம். யாரு வந்து முதல் வார்த்தை நான் சொல்லலாமா? வினியாக்கா சொல்லுங்க. ஓகே, நான் நினைக்கிறேன் அது கூடாது. என்னென்னா இப்ப பிள்ளைகள் இந்த போன் எடுத்தா அத ஒரு ஹாஃப் டைமுக்கு எடுத்தால் அது வந்து பிரைவசிக்கு உள்ள பிரைவசிய இக்னோர் பண்ற மாதிரி தான் இருக்கும் எந்த ஒப்பீனியன்ல. என்னென்னா இப்ப ஒரு நாளைக்கு வச்சிருந்தா அது வேற விஷயம். ஒரு தண்டனை மாதிரி, ஒரு சின்ன தண்டனை மாதிரி கொடுக்கலாம். இப்ப அந்த பிள்ளை வந்து நேரம் பாக்குறதுக்கு போன் எடுத்திருந்தா அது ஒரு வேற விஷயம். அதுக்காக போய் ஒரு ஹாஃப் டைமுக்கு எடுக்கிறது வந்து மிகவும் தேவையில்லாத விஷயம் என்று நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இப்பத்தைய காலத்துல வந்து AI மற்றது புதிய டெக்னாலஜியோட வச்சு எல்லாம் படிக்கணும். இப்ப எங்களோட ஸ்கூல்ஸ்ல எல்லாம் எல்லாரும் ஐபேட் பாவிக்கணும். அந்த நேரத்துல போனை வாங்கி கொண்டு இருக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சம் தேவையில்லாம தான் தோணுது. என்னடா ஓகே, ஒரு 5ஆம் 6ஆம் வகுப்புக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னடா அவைக்கு வந்து கூட டிஸ்ட்ராக்டிங்கா இருக்கும். ஒரு நாங்க அதுலயே போவோம். ஆனா குறிப்பா 9ஆம் 10ஆம் 11ஆம் 12ஆம் வகுப்பு அப்படின்னு போய்க்கு அதுல ஒரு போன் பாவிக்க கூடாதுன்னு சொல்லும் போது அது அது தேவையில்லை நினைக்கிறேன். நான் அதுக்கு வந்து சொல்லணும். சொல்லுங்க. இத்துடன் இப்ப நீங்க ஜெர்மனில உண்மையா இப்போ ஒரு டீச்சர் மேட் அப்படின்னு எடுத்தா, அது 1 மாதம் எடுத்தா நீங்க அவையில அன்சைன் பண்ணலாம். அது கோர்ட்டுக்கு சொல்லலாம். நான் இந்த டீச்சருக்கு சொல்ல என்னுடைய போன் 1 மாதத்துக்கு எடுத்ததுக்கு அப்ப அந்த டீச்சர் ஃபைன் கட்டணும். அப்படி நம்ம நடக்கும். அதுக்கு நான் எடிட் பண்ண சொல்லலாம். நீங்க வந்து ஸ்கூலுக்கு போறீங்க. ஓகே, சோ நீங்க வந்து ஒரு எனக்கு தெரியல ஜெர்மனில எப்படின்னு. ஆனா நீங்க வந்து ஒரு எக்ரிமெண்ட் சைன் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எங்களை ஸ்கூல்ல அப்படித்தான் செஞ்சுவேன். சோ நீங்க வந்து எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு நீங்க வந்து ஆல்ரெடி லைக் அந்த அக்ரி பண்றீங்கன்னு ஒரு ஒரு சின்ன பேப்பர், சின்ன இல்ல A4 பேப்பர்ல சைன் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து நீங்க அக்ரி பண்ணணும். அண்ட் நீங்க வந்து இது வந்து ஒரு குட் ரூல் ஆகும். ஏனென்றா நீங்க வந்து இப்படி ரூல் போட்டாதான் அவங்க பயம் படுத்துவாங்க. எப்படி சொல்லு பயன்படுத்துறதுக்கு இல்ல லைக் பயமா இருப்பினம் போனை கவனமா இருப்பினம் போனை இப்ப போனை 1 மந்த்ஸுக்கு தொலைக்க இல்ல டீச்சர் டெஸ்க்ல இருக்கு விருப்பம் இருக்க மாட்டினோம். சோ அது வந்து ஒரு நல்ல ஒரு ரூல் மாதிரி இருக்குன்னு நான் சொல்றேன். ஆனா அதே நேரத்துல இப்ப குறிப்பாக பிள்ளைகளுக்கு வந்து நாங்க
ஏதோ நாங்க செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அதே தான் விரும்பி செய்வினோம். அது பேசிக் பிலாசபி என்று சொல்லலாம். இப்ப நாங்க எல்லாத்தையும் தடை செய்து கொண்டு வந்தால் அந்த ஆர்வம் தான் பிள்ளைக்கு தூண்டி கொண்டு வரணும், அதுதான் செய்ய வேணும்ண்டு. ஆனா அதே மாதிரி நீங்க போன் எல்லாம் பாருங்க, எல்லாம் செய்யுங்க நார்மலா விட்டா அவைக்கு அந்த ஒரு ஏர்ஜ் மாதிரி வராதா அந்த போனை கண்டிப்பா பார்க்க வேணும்ண்டு. இத்துடன் ஏதோ மெடிக்கல் கண்டிஷன் என்ன இருந்தால் அப்போ உங்களுக்கு நிச்சயமா ஃபோன் தேவை und அப்போ சொல்லிக்க ஃபோன் பேண்ட் என்றால் அப்போ அது உதவாது. அல்லது உதாரணமாக உங்களுக்கு உண்மையாக ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி என்றால் und உங்களுக்கு மட்டும் ஃபோன் மூலமாக தான் உங்களுக்கு அம்மா பெற்றோர்மார்கள் உங்களுக்கு பாசிபிளாக இருக்குது. அவையில அவையோட கதைக்கிறதுக்கு அதான் பாசிபிளானவை என்றால் அப்போ ஃபோன் கட்டாயமாக அதை வச்சிருக்கணும் என்று தான் நான் சொல்கிறேன். ஸோ மெடிக்கல் கண்டிஷனாக இருந்ததுக்கு நம்ம அல்லது நார்மலாக ராகுல் நல்ல பாயிண்ட். நான் அபிராமி ஹபிஷா சொல்ல போறேன். நான் சொல்றேன் அது நல்லம் என்று. ஏனென்றால் பேசிக்கலி பிள்ளைகள் வந்து ஃபோன் பார்க்கக்கூடாது, அது டிஸ்ட்ராக்டிங் ஆகும். நீங்கள் ஸ்கூலில் நின்றா நீங்கள் படிக்கிறதுக்கு தான் உண்மையாக போகணும். அப்போயே நீங்கள் ஃபோன் பார்க்குறீங்க, அது ஒரு நல்ல தண்டனை. இவ்வளோ நேரத்துக்கு உங்கள் ஃபோன் எடுத்த அப்போ நீங்கள் அதுலேருந்து பழகுவீங்க. இனிமேல் ஃபோன் ஸ்கூலில் எடுக்க முடியாதுன்ட்டு. அப்போ நீங்கள் படித்த ஸ்கூலுக்கும் ஃபோன் மேபி கொண்டு போக மாட்டீங்க. வாழ்த்துக்கள் அபிராமி. ஹபிஷா அப்படி செய்தா லைக் ஒரு ஹாஃப் டைமுக்கு எடுத்தா பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு கட்டுப்பாடு வரும், அவையிலே அறிஞ்சு கொள்ளுவினம் இப்படி செய்தா இது ஒரு விளைவு இருக்குதுண்டு. அதால அதை தெரிஞ்சு கொண்டு அடுத்த முறை செய்யறத தவிர்ப்பினம். இப்போ ஒருவேளை இப்படி அந்த பெரிய நீண்ட சட்டங்கள் போராட்டி பிள்ளைகள் எல்லாம் ஒரு கிழமை தானே, ஒரு நாள் தானே, நாளைக்கு எடுத்துடலாம், அம்மா தானேன்னு சும்மா விட்டுடுவினம். இந்த 1.5 மாசம் என்று சொல்லிக்க அவைகளுக்கே ஒரு பயம் வருமா, 1.5 மாசத்துக்கு ஃபோன் பாவிக்கலாம், இது செய்யலாம் அது செய்யலாதுண்டு. அதால இப்படி ஒரு அவையல் ஃபோன் ஸ்கூல்ல பாவிக்காட்டியும் ஒரு பயம் இருக்குதானே, அதால அப்படியான விடயங்கள் செய்ய முயற்சிக்க மாட்டினம். அதுக்கு அது உதவுகிறது. வாழ்த்துக்கள் ஹபிஷா. இந்த மணி ஓகே, யார் பிரவீன் சொல்ல போறீங்களா? Yeah, so I'm disagreeing on it because it's like இப்போ அவங்க ஃபோன் லைக் எடுத்தா லைக் அந்த ஃபோனில் லைக் நிறைய இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இருக்கும், லைக் சிச்சுவேஷன்ஸ் இல்லைன்னா ஆர்டர்ஸ். லைக் நீங்கள் ஏதாவது ஒன்றால் ஆர்டர் பண்ணிங்கன்னா இப்போ அது எப்படி வருதுன்னு தெரியாமல் லைக் டிலே ஆகிடும் அந்த ஸ்டஃப். And also if you're like lost to go home or anywhere, like you need your phone for the location stuff. இந்த லொக்கேஷன்லாம் தேவை. ஸோ அதை எடுத்தா லைக் அவங்க எப்படி லொக்கேஷன் பார்க்குறது. ப்ளஸ் நம்மளோட ஸ்கூலில் இந்த ஃபோன் பார்த்தா லைக் ஜஸ்ட் 24 ஹவர்ஸுக்கு தான் எடுப்பாங்க. திரும்பி யூஸ் பண்ணால் what would they do is like for one day they would put us in a room and make us do work. Isolation. Yeah, isolation. I've done it many times but I've never been to isolation. ஓகே, நான் என்ன சொல்றேன்னா அது வந்து ஒரு சேஃப் கார்டிங் ரிஸ்கா இருக்கும். ஸோ சேஃப் கார்டிங் என்ன தெரியல தமிழுக்கு. ஆனா அது வந்து நீங்க வந்து சோசியல் மீடியால நீங்க ஃபன்னுக்கு சில வேளை ஒரு ஆளுந்த படம் அப்படி போடுவீங்க, அது வந்து ஒரு ஹியூஜான ரிஸ்க் ஆகும். அப்படி செய்ய ஸ்கூலுக்கே அது வந்து நல்லம் இல்லை. ஸோ அது வந்து குறைக்கத்தான் இந்த ஃபோன் இது பாவிக்க. அண்ட் இல்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நியூஸ்லயும் வந்து இருக்கு. பிள்ளைகள் டீனேஜர்ஸ் ஹை ஸ்கூலுக்கு போற மேல் பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைகள் வந்து சோசியல் மீடியாவை கூட பாவிக்கணும் என்று அது வந்து குறைக்கத்தான் இந்த 5 நாளுக்கு ஸ்கூல் போறீங்கட்டானே 5 நாள்லயும் 7-8 ஹவர்ஸ் இருக்குறீங்க. அது வந்து சோசியல் மீடியா பாவிக்கிற இது குறைக்கிறதால் இது செய்யணும். ஸோ இது நல்லா என்று நான் சொல்றேன். அண்ட் இது வந்து சில பேர் டிஸ்அக்ரி பண்ணிடுவாங்க, லைக் இது ஒரு சமாதானம் இருக்க மாட்டேனா. ஆனா நீங்க வந்து ரூல்ஸை தானே ஃபாலோ பண்ணணும். ஸோ யா, அண்ட் என்னுடைய நிகழ்ச்சியும் முடிவாக்கிறது. உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி போயிடுச்சுங்களா? வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சரணிகா. வாழ்த்துக்கள் சரணிகா.
இப்ப டோப்பை நகலுக்கு கொடுக்குறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் எல்லாருக்கும். Bless you. நன்றி. நகுல் கரெக்டா 6:10 ஓகே. Also korrekt, இல்ல 10 நிமிஷம் முந்தைய ஆகிட்டு ஆனால் பிரச்சனை Noch erreicht jetzt. நான் உங்களுக்கு 6:20க்கு முயற்சி செய்கிறேன் இல்லை நான் ஷார்ட் ஹேண்டுக்கு அப்போ செய்கிறேன் பிரச்சனை இல்லை தர்ணிகாக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். மிக இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு. மிக்க நன்றி உங்களுடைய